इसे तो पवित्र भाइयों को एक ही बार विश्वास सौंपा गया, அது கடைசி வரை நீங்க பயன்படுத்தணும். अंत तक उसकी रखवाली करते அப்ப रहो। நம்முடைய ஜெபம் கூட तो हमारा प्रार्थना भी ஜெபத்தில் அதாவது விசுவாசத்தோடு இருக்கணும். विश्वास के साथ रहे। அதுதான் யூதா 20வது வசனம். वही यहूदा के 20वां वचन, பரிசுத்தாவிக்குள் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தில் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள்ள ஜெபிக்கணும். विश्वास में अपने आप को स्थिर करके पवित्र आत्मा में हम प्रार्थना करते அந்த रहे। ஜெபம் ரொம்ப விலை உள்ளதா இருக்கு. और ये प्रार्थना बहुमूल्य है। அந்த ஜெபம் அந்த பரிசுத்தாவிக்குள்ள ஜெபிக்கிற ஜெபமே ஒரு வல்லமை உள்ளதாக இருக்கு. पवित्र आत्मा में जो हम प्रार्थना करते हैं वो बड़ी सामर्थ्य है। உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. आपका प्रार्थना कैसा है जरा நீங்க पर எப்படி உங்களை இப்ப ஜெபிக்க விட்டேன்னா நிறைய எப்படி ஜெபிப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். अब आपसे प्रार्थना करने कहूं तो आप कैसे प्रार्थना करेंगे आप जानते हैं। சில பாயிண்ட் ஜெபம் இருக்கு. कुछ पॉइंट कह के प्रार्थना இப்ப करना। இந்த இடத்துல மழை பெய்யணும். अब इस जगह में बरसात चाहिए, இந்த வீரார் பகுதியில மழை பெய்யணும். विरार की जगह में हमें बरसात चाहिए। நீங்க வந்து வசாயை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. आप वसाई को इस्तेमाल ना करो। நம்ம ஜெபம் சில நேரத்துல அப்படியே சுத்தி ஆந்திரா சுத்தி கர்நாடகா சுத்தி வந்துரும். कुछ समय हमारा प्रार्थना आंध्रा कर्नाटक वहां घूमने चला जाता है, எங்கேயும் சுத்த வேண்டாம். कहीं ना घूमे। அந்த பர்టిక్యులர் பிரேயர் तो मुख्य स्थान वो ஜெபம் என்பது ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேசுகிறது. प्रार्थना, पवित्र आत्मा आपके भीतर से बोलते हैं। எத்தனை பேர் அது பண்ணுவீங்க? कितने लोग इसे मानते हैं? நீங்க எல்லாம் பேசுறது, நீங்க எல்லாம் ஜெபிக்கிறது. आप प्रार्थना नहीं करते। பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள இருந்து பேசுறன்னு ரோமர் 8ல சொல்லுது. रोमियो के 8वां अध्याय में लिखा है पवित्र आत्मा आपके भीतर से प्रार्थना करते हैं। உங்களுக்குள்ள இருந்து அவர்தான் பண்ணணும். आपके भीतर से वो सहायता करते हैं। நான் தான் ஜெபிக்கணும்னு விரும்ப கூடாது. मैं ही प्रार्थना करूं ये ना அவர் सोचो। ஜெபிக்கணும் கரெக்ட்டா இருக்கும். वो प्रार्थना करेंगे सही होगा। அந்த ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபம் இருக்கணும். वैसी प्रार्थना हो। அப்ப நம்மளுடைய faith எத்தனை தடவை கொடுக்கப்பட்டிருக்கு? तो विश्वास हमारे लिए कितनी बार सौंपा गया? एक बार. சரி. அது மறந்துட கூடாது. इस कार्य को ना அதை भूलो, விட்டு கொடுக்க கூடாது. उसे कभी ना त्यागो, அதை இழந்து போக கூடாது. उसे ना खोए ना। அதுக்கு கடைசி வரை கடைசி மூச்சு இருக்கிற வரை காத்துக்கொள்ளணும். अंतिम सांस तक उसकी हम रखवाली करें। கடைசி மூச்சு இருக்கிற வரை இயேசுவை தான் உயர்த்தணும். अंतिम सांस तक यीशु की हम प्रशंसा बढ़ाई வேற करें எதையும் உயர்த்த கூடாது. और किसी की बढ़ाई ना करें। உங்க வாழ்க்கையில இயேசுவை தவிர வேற எதையும் உயர்த்த கூடாது. आपके जीवन में यीशु को छोड़ा और किसी की बढ़ाई ना करो। யாரும் என்ன கனம் பண்ணலையே, என்ன உயர்த்தலையே, என்ன உயர்த்தி பேசலன்னு விரும்ப கூடாது. किसी ने मुझे आदर नहीं दिया, मेरी बढ़ाई करके वहां नहीं बोले, ये ना सोचो। இந்த உலகத்துல யாருமே உங்களை ஆதர் பண்ண வேண்டாங்க. इस संसार में कोई आपका आदर करने की जरूरत नहीं। பிரைஸ் தி லார்ட். Hallelujah. என்ன முதல் சீட்ல உட்கார வைக்கல, मुझे पहले सीट में नहीं சேர்ல बिठाया, உட்கார வைக்கல, ना ही उस चेयर में बिठाया, மைக் தரல, ना ही माइक दिए, பண்ண வேண்டாம். कुछ नहीं நீங்க चाहिए। என்கிட்ட வாருங்க, அங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங் எல்லாம் வாருங்க. पासवानों की सभा में वहां आइए। எங்கட வந்தவங்களுக்கு தெரியும். यहाँ जो बैठे हैं कुछ लोग நான் आए அங்க हैं, वो முன்னாடி जानते हैं। எங்கயாவது இருக்கிறேன் பாஸ்டர்? पास्टर जी कहीं वहां आगे बैठते हैं क्या? நான் பின்னாடி தான் இருப்பேன். वो पीछे बैठते हैं। முதல் ஜெபம் கூட நான் பண்ண மாட்டேன். पहली प्रार्थना भी नहीं करते। அது எல்லாமே அவங்க தான். वो सब उसके लिए व्यक्ति है। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். प्रभु अच्छे हैं। அதனால நம்ம எப்பவும் கர்த்தரை தான் உயர்த்தணும். हमेशा हम परमेश्वर की प्रशंसा बढ़ाई करें। என்னுடைய விதம் என்னன்னா பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம். मेरा काम क्या है? नाम प्रशंसा मैं ना चाहूं, பேரும் வேண்டாம் புகழும் வேண்டாம். नाम प्रशंसा ना चाहूं। எனக்கு இந்தியாவை தார், मुझे भारत देश को दीजिए, எனக்கு இந்த உலகத்தை தார். मुझे संसार को दीजिए। இயேசுவை எல்லா ஜனமும் ஆராதிக்கணும். यीशु की आराधना सभी लोग करें। அதுதான் நம்முடைய வாஞ்சையும், यही हमारी चाहत हो, அதுதான் நம்முடைய மூச்சு, वही हमारी सांस हो, அதுதான் நம்முடைய ஏக்கம், वही हमारी प्यास हो, ஏக்கம் நம்முடைய கண்ணீர், हमारी आंसू, நம்முடைய பெருமூச்சு. हमारी लंबिया है। இந்த உலகம் இயேசுவை ஆராதிக்கணும். क्योंकि ये संसार यीशु की आराधना करे, அதுதான் நமக்கு இருக்கணும். वो हमारे अंदर हो। பேருக்கு அற்ப பேருக்காக तुच्छ नाम के लिए அதெல்லாம் நம்ம போக கூடாது. ऐसे कार्यों में ना जाए। ஏன்னா இது பாஸ்டர் தியாலஜில இது முக்கியம். क्योंकि पासवानों की ये शिक्षा जो हम दे रहे हैं इसमें ये मुख्य है। இது ரொம்ப முக்கியம். ये मुख्य है। நிறைய பேர் புகழையும் தேடி बहुत போவாங்க. से लोग नाम प्रशंसा के लिए जाते हैं, நிக்காதுங்க, वो ठहरता नहीं, நிக்காதுங்க. वो ठहरता நம்ம नहीं। சரீரம் மண்ணுல விழுந்த பிறகு हमारा शरीर मिट्टी में गिरने के बाद கொஞ்சம் மண்ணுக்குள்ளதான் கொஞ்சம் அப்படி அங்கொண்டு वो போடுவாங்க. मिट्टी के अंदर डाल देंगे, அவ்வளவுதான். उतना ही। அங்க இருந்து எது பேச முடியும்? वहां से क्या कुछ बोल पाएंगे? ரெவரண்ட் பட்டம் போச்சுது, रेवरेंड पदवी चला गया, அப்போஸ்தல பட்டம் போச்சுது, प्रेरित पदवी चला गया, எல்லாம் போச்சு. सब चला गया। கடந்த நாள்ல எப்ப நம்ம பாஸ்டர் அடக்க பண்ண எந்த டேட் பாஸ்டர்? पिछले दिनों में एक रविवार का दिन था, संडे
இந்த சண்டே முதலாம் संडे ஒன்றாம் தேதி 1 तारीख पहली तारीख रविवार को ஒரு பாஸ்டர் அடக்கம் एक பண்ணாங்க. पासवान की मृत्यु हुई, उन्हें दफनाए हम। ஆராதனை முடிச்சு நான் தான் அடக்கம் பண்ணேன். आराधना समाप्ति के बाद पास्टर जी आए, பாஸ்டர் எல்லாம் வந்தாங்க. पास्टर जी सब आए थे। நல்ல ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட்டவர். अच्छे परमेश्वर के लिए लाभदायक व्यक्ति थे। அவ்வளவுதான். उतना ही, ஆடாது அசையாது. वो ना हिलता डोलता है। அவர் ரெவரண்ட் பட்டம் வாங்கிட்டாரு. वो भी रेवरेंड எத்தனை पदवी था, எனக்கு தெரிஞ்சு எத்தனை பட்டம் வாங்கினாரு எனக்கு தெரியாது. कितना पदवी और उनके पास है मुझे मैं नहीं இல்ல जानता। ஒண்ணுமே இல்லையா? लेकिन कुछ नहीं, அதன் மேல விருப்பம் நாட்டம் வேண்டாம். उसमें एक चाहत और रुचि हमें नहीं चाहिए, இயேசு தான் வேணும். यीशु हमें चाहिए। என் மூலம் இயேசு நாமம் பண்ணணும். मेरे माध्यम से यीशु की महिमा हो। ஆமென். हालेलुया। ஒரு மீட்டிங் விஷயத்துக்கு பாஸ்டர் லெட்டர் பேட் தயார் பண்ணாரு. एक मीटिंग के कार्य के लिए पास्टर जी ने लेटर पैड तैयार किया। அவர் எனக்கு ரெவரண்ட் டாக்டர் எல்லாம் எல்லா பட்டம் போட்டாரு. वो सब पदवी मेरे लिए भी लिखे। நான் வேணாம் ஒன்றும் வேண்டாம் பாஸ்டர். मैंने कह दिया ये कुछ नहीं मुझे चाहिए, எனக்கு பிரதர்னு போட்டாலே போதும். अगर ब्रदर लिखेंगे आदो तो भी में अंडा। वो भी नहीं चाहिए, இயேசு தான் வேணும். यीशु चाहिए। அத ஆசைப்படுங்க. उसमें आशा रखें, ஏன்னா நீங்க வருங்காலத்துல ஊழியம் செய்ய போறீங்க. क्योंकि आने वाले समय आप सेवक बनकर सेवा करने वाले हो। ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போறாரு. प्रभु आपका इस्तेमाल करेंगे, பயன்படுத்துவாரு. भाई उपयोग करेंगे। அப்பெல்லாம் இதை நினைச்சிருங்க. तब इन बातों को याद रखिएगा। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। எதுவும் விரும்பக்கூடாது. कोई किसी को ना चाहे, ஐயோ எம்பட்டே அல்ல இதுல பேரே போடலையே, இந்த பேனர்ல பேரே போடல. इस बैनर में मेरा नाम ही नहीं। என்ன பேர் இதோட நல்ல பெரிய கிளிக்கவா போறோம் நம்ம. नाम रहने से क्या कोई बड़ा कार्य हम करेंगे? வானத்தை கீழே உடைச்சு கீழே போட क्या போறீங்க. आकाश को हम नीचे खींच लाएंगे? ஒண்ணும் செய்ய முடியாது. कुछ नहीं। ஏசப்பா உங்க நாமத்தை உயர்த்துகிற நாவத்தாருங்க. यीशु मसीह आपके नाम की प्रशंसा करूं, वो जीव हमें दे, அதை தாருங்க. उसे दे, அதை விரும்புங்க நீங்க. उसे चाहें। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். यहाँ तक आप समझ गए होंगे, புரிஞ்சுதா? समझे? அப்போ சபையில எத்தனை வகை ஊழியக்காரர்கள்? तो कलीसिया में कितने प्रकार के सेवक? 5। எத்தனை வகை ஊழியங்கள்? कितनी प्रकार की सेवाएं? அதுல ஆவிக்குரிய ஊழியம், उसमें आत्मिक सेवा, அதுதான் நம்ம பார்த்தோம். उस विषय का ही अब हम अध्ययन करें। சபைக்கு உள்ளே இருந்துட்டு நடக்கிற அடுத்த சமூக சேவை, சோசியல் ஒர்க், அது வேற. सोशल वर्क वो सामाजिक कार्य वो अलग, அல்ல वो अलग। அது நான் இப்ப போகல. उसके भीतर अब नहीं जाऊंगा। இதெல்லாம் நடக்கணும். ये सब कार्य पूरा करना है। 8 வகை ஊழியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். 8 प्रकार की सेवा रखे हैं। இதெல்லாம் நீங்க நம்ம சபை செய்யணும். இன்னைக்கு எங்கேயும் நடக்கல. ये सब कलीसिया को पूरा करना है, लेकिन आज नहीं हो रहा है। எங்களால முடியாத உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். हो सकता है हमसे नहीं हो सका, वो कार्य आपको लेकर प्रभु करेंगे। இதை ஆயத்தப்படுத்ததான் இந்த பாஸ்டர் தேலை. इसे तैयारी करना ही ये पासवानों की शिक्षा। சிச்சா இதெல்லாம் அப்படி ஆண்டவர் அப்படி படிப்படியா நடத்துவார். एक एक कदम, एक एक सीढ़ी प्रभु हमें से आगे बढ़ाएंगे। இந்த ஊழியத்துல சகோதரிகள் உண்டா? इन सेवाओं के भीतर बहनें हैं क्या? இத நோட் பண்ணிடுங்க, நீங்க எழுதுங்க. इसे आप लिख लीजिए, இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமானது. ये मुख्य कार्य है। சகோதரருடைய ஊழியம் உண்டா? बहनों की सेवा है क्या? இருக்கிறது. நிறைய விஷயங்கள் बहुत இருக்கிறது. से विषय है। அப்போஸ்தலர்களுக்கு உதவியா இருந்தாங்க. वो प्रेरितों के सहायक बनकर थी, சுவிசேஷர்களுக்கு உதவியா இருந்தாங்க. सुसमाचार प्रचारकों के सहायक बनकर थी, போதகர்களுக்கு உதவியா இருந்தாங்க. उपदेशकों के मददगार बनकर थी। இயேசுவோடும் பவுலோடும் சுவிசேஷ ஊழியத்தில் சகோதரருடைய பங்கு இருந்திருக்கு. यीशु मसीह और पौलुस का भी ये लोग सहायक बनकर थे सेवा में। ஒன்று पहला எழுதி கொள்ளுங்க. लिख लीजिए, லூக்கா சாப்டர் 8ஆம் அதிகாரம் लूका के 8वां अध्याय 1வது வசனம், पहला वचन, 2வது வசனம், दूसरा वचन 3வது வசனம். और तीसरा वचन। யார படிக்கலாம்? इन वचनों को कोई पढ़िएगा। इसके बाद वह नगर नगर और गांव प्रचार करता हुआ और परमेश्वर के राज्य का सुसमाचार सुनाता हुआ फिरने लगा। और वे 12 उसके साथ थे। और कुछ स्त्रियां भी थी जो दुष्टात्माओं से और बीमारियों से छुड़ाई गई थी। और वे ये है मरियम जो मगदलिनी कहलाती थी, जिसमें वे 7 दुष्टात्माएं निकाली थी। तीसरा वचन, और हेरोदेस की भंडारी पूजा की पत्नी योहन्ना और सुसन्या और बहुत सी अन्य स्त्रियां ये अपनी संपत्ति से उसकी सेवा करती थी। இயேசுவோடு இருந்த ஸ்திரீகள் यीशु के संग रहती थी स्त्रियां, பட்டணங்கள் தோறும், गांव गांव, பட்டணம் சேர்றாங்க, பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், नगर नगर, गांव गांव பிரயாணம் பண்ணி यात्रा करके எதை பேசுறாங்க?
क्या सुनाते थे? परमेश्वर का सुसमाचार, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷம் परमेश्वर के राज्य का सुसमाचार பிரசங்கித்து வந்தாங்க. ये प्रचार करते थे। சீசர்கள் இருந்தாங்க, चेले थे, 12 பேர் இருந்தாங்க, 12 थे, அதுக்கு கூட ஒரு கூட்ட ஸ்திரீகள் இருந்தாங்க. उनके साथ एक झुंड स्त्रियां भी थी। இயேசுவுடைய அற்புதத்தை பெற்ற ஸ்திரீ, यीशु मसीह से चमत्कार पाई हुई स्त्रियां, 7 அசுத்தாவில் நீங்கி இருக்கு, 7 दुष्ट आत्मा उससे निकली, இன்னும் நிறைய ஸ்திரீகள் और भी अन्य स्त्रियां இயேசுவோடு இருந்து उनके संग रहकर பொருள் உதவி செய்திருக்கிறாங்க. चीजों से सहायता करते थे, பணத்தினால உதவி செய்திருக்காங்க. धन से सहायता की, கூட இருந்தாங்க, साथ रहते थे, பணத்தால் உதவி செய்தாங்க. पैसे धन से उनकी सहायता அப்படி की, ஒரு கூட்டம் இருந்து. वैसे एक झुंड थी। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஊழியத்துல சகோதரிகளுக்கு பங்கு இருக்குது. तो सेवाओं में बहनों का भाग भी है। இதெல்லாம் நீங்க படிச்சு கொடுக்கணும். इन वचनों को आपको पढ़कर सिखाना है। இரண்டாவது நேரம் இல்லாம ஸ்பீடா போறேன். तेजी से जा रहा हूँ। இரண்டாவது ரோமர் 16ஆம் அதிகாரம் रोमियो के 16वां अध्याय 3வது 4வது வசனத்தை படிக்கும் போது கூட 3 और 4वां अध्याय वचन भी पढ़ते हैं। யார வசிக்கலாம் 3 4 ரோமர் 3, சாப்டர் 4 प्रिस्का और 16 अकीला हाँ। को जो मसीह यीशु में मेरे सहकर्मी हैं, नमस्कार। उन्होंने मेरे प्राण के लिए अपना ही जीवन जोखिम में डाल दिया था, और केवल मैं ही नहीं वरन अन्य जातियों की सारी कलीसियाएं भी उनका धन्यवाद करती है। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அந்த அதிகாரத்தை பார்த்தா நிறைய சகோதரிகள் வர்றாங்க. इस अध्याय में बहुत से और बहनें स्त्रियां आती है। பிரிஸ்கில்லா, ஆக்கில்லா. अखिला बिस्किला, ஆக்கில்லா யாரு? ये अखिला कौन है? ஆக்கிபேஷன். ये अखिला कौन है? ஆக்கில்லா யாரு? बोलना பிரிஸ்கில்லா யாரு? ஆக்கில்லா யாரு? ये बिस्का और अखिला कौन है? ஆக்கில்லா ஃபீமேல், மேல். ये अखिला दोनों फीमेल है, स्त्री बहन है। स्त्रियां हैं दोनों या अलग अलग है? ஆக்கில்லா வந்து மேல், ஆண். अखिला पुरुष है பிரிஸ்கில்லா பெண். और बिस्किला में ஆக்கில்லாவுடைய மனைவி பிரிஸ்கில்லா. अखिला की पत्नी बिस्किला। நிறைய இடத்துல வந்து இவங்க தவறுறாங்க. बहुत से जगहों में चूकते हैं। हिंदी में प्रिस्किला पहले आता है। स्किल्ला पहले आता है। हाँ। பிரைஸ் தி லார்ட். அது அப்படி இருக்கு. ஏன்னா நல்லா கவனிங்க. ध्यान दे, இவங்க ஊழியத்துல அதிகமா ஈடுபட்டவங்க. ये सेवा में अधिक भागी हुए। ரொம்ப ஒரு தடவை பவுல கவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. एक बार पौलुस को जब घड़ी में बंदी बना दिया गया, வீட்டுல. घर में, அப்போ இவரை பிடிக்க வர்றாங்க. तो इन्हें पकड़ने आते हैं। பிரிஸ்கில்லா ஓடி வந்து बिस्किला दौड़कर आई, ஆக்கிலா அதுக்கு பின்னாடி நின்னு अखिला उसके पीछे खड़े होकर முதல்ல நின்னாங்க. आगे खड़े हो गए। முதல்ல எங்களை இது பண்ணுங்க, पहले हमें कैद कर, எங்க கழுத்தை வெட்டுங்க. हमारे गर्दन को काटो। அதான் அங்க எழுதிருக்கு கழுத்தை கொடுத்தார்கள் என்று இருக்கு. इसीलिए वहां लिखा है ये अपना गर्दन देने के लिए भी तैयार थे। இருக்கா? हिंदी हिंदी में प्राण है, तमिल भाषा में गर्दन दिया। सर रखा है. सर रहा, सर। गर्दन रखा है। ஓகே. ஊரை கொடுக்கங்க ஆயத்தமானாங்க. वो अपनी जान देने भी तैयार थे। இவங்க நிறைய சபையை ஸ்தாபித்தவங்க. ये बहुत से कलीसिया की स्थापना की है। ஊழியத்துல கொரிந்திய சபையில எல்லாம் நிறைய ஊழியம் செய்திருக்கிறாங்க. कोरिन्थियों कलीसिया में बहुत से सेवा किए हैं, நிறைய இடத்துல போய் இருக்கிறாங்க. बहुत से जगहों में गए। அதாவது அவங்க கொரிந்தியர்ல இன்னும் சில இடங்கள்ல ஊழியம் செய்வதற்கு இந்த பிரிஸ்கில்லாவும் ஆக்கிலாவும் தான் பவுலுக்கு உதவியா இருந்தவங்க. ये पौलुस की मददगार थे। कोरिन्थियों में बहुत से जगहों में पौलुस सेवा करता था उस समय। Praise the Lord. அப்ப எவ்வளவு முக்கிய பங்கு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? तो कितना मुख्य काम इन्होंने किए। இவங்க கூடார செய்கிறவர்கள். ये एक तंबू கூடாரனா அந்த தம்புல இது வேறவங்களுக்கு வேற புரியாது. यहाँ जो तंबू कहा वो नहीं, वो एक टोकरी सा कुछ बनाकर वो लोग बेचते हैं। टोकरी அந்த கிடையாது. तंबू तंबू தம்பு இது வந்து அதாவது ये मेल मिलाप का तंबू नहीं है। वो नहीं है। இது வேற நான் சொல்றேன் கவனிங்க. ध्यान दीजिए, मैं कहूँगा। ட்ரெண்ட் மேக்கிங். அதாவது அவங்க வேலை அந்த ட்ரெண்ட் அந்த உலகத்துல பொருட்கள் அந்த ட்ரெண்ட் கிடையாது. संसार में जो तंबू गाड़ते हैं उन दिनों में वो नहीं था। இது ட்ரெடிஷனல்ல வரலாற்றுல इतिहास में
இந்த யூதர்கள் ஒரு தொப்பி மாதிரி இப்படி பண்ணுவாங்க தெரியுமா? கீழ வரை இருக்கும். यहूदी लोग एक टोपी सा पगड़ी सा वो नीचे तक लटकता है वो கீழ அதாவது இயேசுடைய வஸ்திர தொங்கலை தொட்டால் அற்புதம் நடக்குன்னு எழுதி இருக்கா இல்லையா? वचन है ना, यीशु के वस्त्र के छोर को उसने छुई तो सामर्थ्य निकली, चंगाई पाली, लिखा है ना। அப்போ இந்த மேல அப்படி தலையில போடுற அந்த துணி तो ஆசாரியர்கள் பெரியவர்கள் எல்லாம் போடுவாங்க. याजक बड़े लोग वो वस्त्र ऊपर से सिर से पहनते हैं, வேதபாரகர்கள் போடுவாங்க. व्यवस्थापक पहनते हैं, அது கீழ தொங்கல் இருக்கும். वो लटकन होता है नीचे वस्त्र के छोर में। அப்படிப்பட்ட இதுதான் இவங்க செய்துட்டு இருந்தாங்க. वैसे चीजों को ये बनाया करते थे। இந்த வேலை செய்வதற்கு ये काम करने பவுலுக்கு தெரியும். पौलुस भी जानता है, அவன் பெரிய பணக்காரன். वो बड़ा धनवान व्यक्ति था, ஆனா அவன் போய் இந்த கூடாரம் பண்ணா அந்த டோக்கரி செய்யணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. वो ये टोकरी छोटे चीजों बनाने की आवश्यकता नहीं। நிறைய பேர் தப்பான உபதேசம் பண்றாங்க. बहुत से लोग गलत शिक्षा देते हैं, அவன் அப்படிப்பட்ட வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. वैसे काम करने की आवश्यकता नहीं। அவங்க பெரிய கப்பல் கட்டுறவங்க ஐயா. वो बड़े बड़े जहाज बनाकर बेचे हैं। அந்த காலத்துல 30 கோடிக்கு அதிபதி அவன். उन दिनों में 30 करोड़ का मालिक था वो। அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்கு பின்னாடி वो வந்தார். सब छोड़कर वो प्रभु के पीछे आ गया। ராஜாங்கத்துல பிறந்தவங்க. वो राजाओं के घराने में जन्मा, அவ்வளவு பெரிய இது. उतना बड़ा व्यक्ति था। அவன் எதுக்கு ஐயா டோக்கரி பண்ண போறான்? वो क्यों कोई टोकरी बनाकर ये बिजनेस करे? டென்ட் எதுக்கு அவன் பண்ண போறான்? तंबू क्यों वो बनाए? அது ஏன் படிக்கணும்? क्यों वो से वो सीखना है? அவங்க அப்பா பெரிய ஆளு. क्योंकि उसका पिता तो बड़ा व्यक्ति है। அவன் 3 சிட்டிசனை வச்சிருக்கான். 3 शहर के राज्य के वो निवासी का हक उसके पास था। அவனுக்கு எதுக்கு இந்த டோக்கரி பண்ண போறான்? उसे ये छोटा काम क्यों करे? இந்த வேலை பார்க்கறவங்க பெரிய சாதாரண ஆளு பார்க்க மாட்டான். साधारण व्यक्ति ये काम नहीं कर सकते, இது ரொம்ப உயர்ந்த ஆட்கள் செய்யற வேலை. ऊंचे लोग ये काम करते हैं। புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ अभी आप समझें, பிரிஸ்கில்லா ஆட்களும் அந்த வேலை பார்க்கறாங்க. बिरस्किल्ला और अक्विला ये काम करते थे। இவனும் இந்த வேலை பார்க்கறபடினால ये भी व्यक्ति वो काम जानता था, इसीलिए ஒருவருக்கு உதவி செய்தா இருந்தான். एक दूसरे के मददगार बने। அப்படிதான் நிறைய ஊழியத்தை ஸ்தாபிச்சான். वैसे बहुत से सेवा की स्थापना की उन्होंने। அவளுடைய ஊழியத்துக்கு பேக்ரவுண்ட் இருந்தவங்க, பேக் போனா இருந்தவங்க தான், பேக் போன் அதாவது முதுகெலும்பா இருந்தவங்க தான் பிரிஸ்கில்லா ஆகிலா. बिरस्किल्ला अक्विला ही थे जो पौलुस की सेवा के लिए रीढ़ की हड्डी बनकर थे। நம்ம சபா மக்கள் அப்படிதான் இருக்கணும் ஐயா. हमारे कलीसिया के लोग वैसा रहे। நம்ம சபா மக்கள் சும்மா வந்து ஆட்டம் பாட்டுட்டு போகுதுக்கல்ல. हमारे कलीसिया के लोग केवल आकर नाच गाकर जाने नहीं, வர்றாங்க, 2 ஆட்டம் போடுறாங்க, போறாங்க. आते हैं, गीत गाते हैं, नाचते हैं, चले जाते हैं। பிரிஸ்கில்லா ஆகிலாவை போல பேக் போனா இருங்க. बिरस्किल्ला और अक्विला के समान रीढ़ की हड्डी बनकर कलीसिया में रहो। விசுவாசிங்க, நீங்க ஒரு ஊழியக்காரங்க, நீங்க உருவாக்குறவங்க அப்படிதான் உருவாக்கணும். आप एक सेवक हैं, विश्वासी को वैसा तैयार कीजिए। ஆவோ आइए, नाचो, जाओ 10 रुपया तान डालो, तान पेटी में डालो, चले जाओ. இல்ல அது கலைக்கல. उसके लिए बुलाहट नहीं। இருந்தா நல்ல சபைக்கு தேவை பாஸ்டர். நமக்கு தேவை எங்க பேக் போன் தான் தேவை. हमें रीढ़ की हड्डी कलीसिया को चाहिए। சபைக்கு தேவை பேக் போன் தான் தேவை. कलीसिया को रीढ़ की हड्डी जैसे लोग மற்றக்கு चाहिए, தேவை கிடையாது. बाकी लोग नहीं। क्या पास्टर जी ऐसे सोच रहे हैं? உங்களை சிந்திக்கிறது தான் நான் உங்களை பண்ணது தான் வந்தேன். आपको सोच में लाने के लिए मैं आया हूँ। நீங்க சிந்திக்கணும், ராத்திரி ஃபுல்லா சிந்திக்கணும். रात भर आप सोचिएगा। சும்மா இல்ல பைபிள் காலேஜ்ல சும்மா அவரை ஏதோ ஒன்னு டீச் பண்ணுங்க நான் வரல. बाइबल कॉलेज में केवल ऐसी सिखाने में नहीं आया हूँ। 2 வேலை இருக்கணும். 2 काम होनी चाहिए। பைபிளும் கத்துக்கணும், बाइबल में से भी सीखना है, நீங்க செய்யணும். आप उस कार्य को भी पूरा करें। கற்றதை செய்யணும். जो सीखे है उस कार्य को भी करें। வேண்டாம் படிங்க. पढ़ेंगे हम फर्स्ट जॉन पहला यूहन्ना की पुस्तक, पहला अध्याय पहला पहला वचन पहला अध्याय पहला वचन। पढ़ेंगे पास्टर तो जीवन के विषय में ओ वही ना, हाँ, एक पहले का एक ना, उस जीवन के वचन के विषय में जो आदि से था, जिसे हमने सुना और जिसे अपनी आंखों से देखा, आंखों से देखा, वरन जिसे हमने ध्यान से देखा और हाथों से छुआ। वापस पढ़िए. उस जीवन के वचन के विषय में हाँ. जो आदि से था। एक मिनट, இந்த வசனம் என்ன வசனம்? ये वचन कौन सा वचन? जीवन का वचन. जीवन का वचन है। Word of life. The word of life. Life. உயிர் அங்கதான் இருக்கு. जीवन है उसमें।
हिंदी में ரொம்ப தெளிவா இருக்கு. हिंदी में साफ लिखा है जीवन का वचन. सब बोलो जीवन का वचन. और एक बार बोलो जीवन का वचन. அப்ப இந்த வசனம் நமக்குள்ள வந்தா என்ன வரணும்? तो ये वचन हमारे अंदर आने से क्या आनी चाहिए ஜீவன் வரணும். जीवन आनी चाहिए சபையில அப்ப நீங்க பிரசங்கம் பண்ணனா என்ன வரணும்? कलीसिया में जब आप प्रचार करते हैं तो वहाँ क्या आनी चाहिए பின்ன எதுக்கு பின்னாடி வந்து தூங்குறான்? क्यों पीछे बैठकर लोग सोते हैं எதுக்கு கொட்டாய் விடுறான்? क्यों वो मुंह फुलाते हैं இந்த கொட்டாய் விடுறவங்க தூங்குற கண்ட கல்ல தூக்கி எறியணும். நான் போன ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் சொன்னேன். पिछले रविवार पास्टर जी कलीसिया में कहा अगर कोई सो रहे हैं पीछे बैठ के तो मैं यहाँ से पत्थर मारूंगा நான் சொன்னேன் பக்கல पास्टर जी ने कहा 180 ஆட்கள் மேல இருந்தாங்க. लगभग 180 से ज्यादा लोग हम बैठे हैं கல்ல தூக்கி எறிவேன்னு சொல்லிட்டேன். पत्थर मारूंगा कहा எதுக்கு வரணும்? சர்ச்சில் வந்து தூங்குது. क्या चर्च में आकर सोने के लिए आते இன்னைக்கு हैं தூங்கா நாளைக்கு தலைவணை கொண்டு வருவான். आज सोएंगे तो दूसरे दिन हफ्ते में तकिया भी ले आएगा அல்லேலூயா. हालेलुया சபையில வந்தா கர்த்தரை ஆராதிக்கணும். कलीसिया में आने से प्रभु की आराधना करना है வசனத்தை கேட்கணும். वचन सुनना है கேட்கறவனுக்குள்ள ஜீவன் வரும். और जो वचन सुनते हैं उनके अंदर जीवन आए அப்ப அந்த ஆதாம கிளைல வந்து பண்ணி போட்டிருக்காங்க. களிமண்ல போட்டிருக்கு. तो मिट्टी से आदम को बनाकर लिटाया அப்ப அவருக்கு ஜீவன் இல்ல. तब उसमें जीवन नहीं இயேசு என்ன பண்ணா? यीशु ने उसके बाद क्या किए நாசில ஊதினா. उसके नथनों में फूका ஜீவன் வந்தது. जीवन का श्वास फूका जीवन आया இயேசு ஜீவனை விட்டார். यीशु अपना जीवन त्यागे இது ஒரு பெரிய ஸ்டடி ஆகுது. ये लंबा एक स्टडी है ரொம்ப பெருசு. ये लंबा स्टडी அங்க ஜீவனை கொடுத்தார். वहाँ जीवन को दिए இயேசு ஜீவனை விட்டார். यहाँ अपने जीवन प्राण को त्यागे ஜீவன் விட்டதனால அந்த ஜீவன் நமக்குள்ள வந்தது. वहाँ जीवन प्राण त्यागे इसलिए वो प्राण जीवन हमारे अंदर आया மேல் வீட்டு அறையில அந்த ஜீவன் நமக்குள்ள வந்தது. ऊपरी कमरे में वो जीवन हमारे अंदर आया நல்ல அபிஷேகம் பெற்றவங்க, अच्छे जो अभिषेक पाए हुए व्यक्ति அந்நிய हैं, பாஷையோடு अन्य भाषाओं के साथ கர்த்தரை துதிக்கிறவங்க, प्रभु की स्तुति करते हैं तो இயேசுடைய ஜீவனை பெற்றவர்கள். यीशु के जीवन को पाया हुआ व्यक्ति है वो இது நல்ல ஒரு டீப் ஸ்டடி ஆகுது. ये एक गहरा स्टडी है அது இப்ப நான் போகல. उसके भीतर अब मैं ना जाऊं நமக்குள்ள ஜீவன் இருக்கா? आज हमारे अंदर वो जीवन है ஜீவன் இல்லாதவன் தூங்குவான். जीवन जिनके अंदर नहीं वो सोएगा ஜீவன் இல்லாத பக்கத்துல அந்த பேனாவை எடுத்து அந்த புக் பைபிளை கிழிச்சிட்டு இருப்பான். जीवन नहीं उसमें वो व्यक्ति बाइबल लेकर वहाँ यहाँ लिखते रहेगा आसपास। பக்கத்துல இருந்து பாஸ்டர் क्या बात किया? पड़ोसी से पूछेगा पास्टर अभी क्या बोल रहा था क्या बोल रहा था இந்த கிண்டல் வேலை எல்லாம் பக்கத்துல ये இருக்கும். मजाकी कार्य वहाँ करता காரணம் है என்ன? ஜீவன் இல்ல. कारण उसके अंदर जीवन नहीं நிறைய சர்ச்சில் இப்படிதான் நடக்குது. बहुत से कलीसियाओं में ये है நீங்க நல்லா ஃப்ரீயா இருங்க. ஏன்னா இது பைபிள் ஸ்டடி. நீங்க பேசலாம், சிரிக்கலாம், அடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ये बाइबल स्टडी है आप एकदम फ्री रहो सवाल पूछो हंसो खुशियों से रहो உங்களுக்குள்ள ஜீவன் வரணும். क्योंकि आपके अंदर जीवन आए Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆதியாகமத்துல ஜீவனை கொடுத்தார். उत्पत्ति में जीवन को दिए மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஜீவனை விட்டார். मत्ती मार्को यूहन्ना के सुसमाचार में अपने जीवन को त्यागे दिए விட்டார். जीवन को दिए அடுத்தபடியாக கர்த்தர் சொன்ன அப்போஸ்தலர்ல 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஜீவனை மீண்டும் கொடுக்கிறார். प्रेरितों का काम पहला दूसरा आदमी फिर से अपना जीवन को वहां वो देते हैं அப்பொழுது அந்நிய பாஷையில பேசுறாங்க. तब वो अन्य भाषाओं में बोलने लगे அந்நிய பாஷை கிடையாது, ஒரிஜினல் வார்த்தை. अन्य भाषा ओरिजिनल शब्द नहीं அது அந்நிய பாஷை கிடையாது. वो अन्य भाषा नहीं அது மொழிபெயர்ப்பு சரியல்ல. वहाँ अनुवाद सही नहीं किया गया எபிரேய வார்த்தையில அக்கினியின் பாஷை. इब्रानी भाषा में लिखा है वो अग्नि की भाषा அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம்? अन्य भाषा का अर्थ क्या अग्नि की भाषा. அப்ப நீங்க நல்ல அந்நிய பாஷை பேசுறீங்கன்னா என்ன வெளிப்படுத்துறீங்க? तो अन्य भाषा आप अच्छी तरह बोलते हैं तो आप किस कार्य को प्रकट करते हैं अग्नि के कार्य को. அக்கினி பாஷை. एक अग्नि की भाषा அப்ப அக்கினி என்ன செய்யணும்? तो अग्नि को क्या करना है வெளியில வெளிப்படணும். बाहर प्रकट हो அதனால பரிசுத்த பவுல் சொல்றாரு, इसीलिए पवित्र पौलुस कहते நான் हैं உங்களை காட்டிலும் அதிகமா அந்நிய பாஷை பேசுகிறேன். मैं तुमसे बढ़कर अधिक भाषाएं बोलता हूँ நீங்க வீட்ல இருக்கும்போது தனியா இருந்துக்கும் போது நல்ல அக்கினி பாஷை பேசணும். आप जब घर में अकेले होंगे तो अच्छे अन्य भाषाओं में बातें अग्नि भाषा में बातें करें Praise the Lord. Hallelujah. அப்ப அதுக்கு தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். इसीलिए परमेश्वर ने अपने जीवन को दिए நம்ம கர்த்தர் சொல்ற அந்த அருமையான வார்த்தைங்க அது. वो अच्छा वचन है நீங்க படிச்சீங்களா சிஸ்டர்? அந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. ये पहला वचन जो हमने पढ़ा ये शब्द बड़ा मुख्य है அவர் एक बार पढ़िए बहन जी. उस जीवन के वचन के विषय में जो पहले आदि से था, पहले से उस जीवन के वचन के विषय में जो आदि से था जिसे हमने सुना
और जिसे अपनी आंखों से देखा आंख से देखा, और जिसे हमने ध्यान से देखा ध्यान से देखा, और हाथों से छुआ। छुआ. எப்பாவது படிச்சிருக்கீங்களா இந்த வசனம்? कभी इन वचनों को आप ऐसे पढ़े? படிச்சிருப்பீங்க, இல்லன்னு இல்ல, நீங்க எல்லாம் படிப்பீங்க. आप पढ़ते तो हैं वचन को। அதுல ஒரு மூணாவது பாயிண்ட் சொல்லி இருக்கு. तीसरा पॉइंट पे ध्यान दें। तीसरा पॉइंट क्या लिखा? ध्यान से देखा। ओ, वो किया नहीं हम. हमने ध्यान से नहीं देखा। पढ़ा. पढ़ा तो है। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை ரொம்ப தியானமா பார்க்கணும். वचन को ध्यान से हम देखें। நான் எத்தனை 38 வருஷமா 39 வருஷமா பைபிள் படிக்கிறேன். लगभग 38-39 वर्ष हो चुके हैं, मैं भी लगातार बाइबल पढ़ता हूँ। இப்போ பார்த்தாலும் சில வார்த்தை புதுசா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. आज भी कुछ वचनों को पढ़ता हूँ तो मुझे नया सा महसूस होता है। அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்துக்கு ஒரே வார்த்தை விட்டு இங்க நடக்கிறதா எங்க சர்ச்சில் நடக்கும். कुछ समय ऐसा होता है, यहाँ जो घटना होती है वो हमारे कलीसिया में भी होता है। ஒரு வார்த்தை போட்டா எங்க அப்படி போயிட்டே இருக்கும். एक वचन का अध्ययन करना शुरू किया, वो लगातार புது आगे புது चलता है। ரெவலேஷனை கர்த்தர் नए கொடுப்பார். नए प्रगटीकरण प्रभु देते हैं। சர்ச்சில் உங்க வார்த்தைகள் புது ரெவலேஷன் வரணும். कलीसिया में आपके वचन का नया नया प्रगटीकरण आपको मिले, இல்லைன்னா அது சர்ச்சை ஆகாது. नहीं तो कलीसिया नहीं। அந்த பாயிண்ட நல்லா கவனிங்க. उस पॉइंट पर ध्यान दें। அந்த வசனத்துல ஜீவன், அந்த வாசனை, उस वचन, उस जीवन के वचन के विषय में, जीवन का वचन का विषय में जो आदि से था, ஆதி से था, जिसे हमने सुना। இது இல்லைங்க, ஆதி से இருங்கன்னா எப்ப அர்த்தம்? ये आदि से तो अर्थ क्या? ஆதி. आदि से அப்படின்னா ஆண்டவர் எப்போ இருந்தாரோ அப்பவே இருக்கு அந்த வார்த்தை. परमेश्वर जब थे उस समय से ही वचन था। இப்போ வந்த வசனம் இல்ல. अब आया ये वचन नहीं। 2000 வந்தது இல்ல. 2000 वर्ष में आया वो वचन नहीं। 6000 வந்தது இல்ல. ना 6000 वर्ष पहले आया वो वचन नहीं। ये ஆண்டவர் எப்ப இருக்கிறார், அவருக்கு முடிவு, தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல. परमेश्वर का ना कोई शुरुआत है ना कोई अंत है। இருக்கா? क्या है? இந்த உலகத்துல இருக்கிறதுக்கெல்லாம் தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. इस संसार में जो कुछ चीजें हैं उसका शुरुआत अंत है। என்கிட்ட இன்னைக்கு ஒரு பிரதர் கேட்டாங்க. एक भाई ने आज मुझसे पूछा, அவங்க பெரிய ஒரு சர்ச்சுக்கு போறாங்களா, वो बड़े एक चर्च जाते ஆனா हैं என்ன ரொம்ப நேசிப்பாங்க. लेकिन वो मुझसे बड़ा प्रेम रखते हैं। पास्टर जी, முஸ்லிம் பற்றி, யூதரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? पास्टर जी, ये मुस्लिम और यहूदियों के विषय कुछ आप जानते हैं? அது கொஞ்சம் கட் பண்ணுங்க சொல்லுங்க. வெரி குட். कट नहीं किया है। नहीं, आप बाद में कट कर देंगे, वो बाद में कटिएगा, टाइम देखा ना। நல்லா கவனிச்சுக்கணும். ध्यान दें। முஸ்லிம் எப்போ ஆரம்பிச்சுன்னு கேட்டார். वो इस्लाम का विषय कब से शुरू हुआ? इस्माइल के बाद। நிறைய பேர் அங்கதான் அதான் பிடிக்கிறாங்க. बहुत से लोग वही पकड़ते हैं। இஸ்மாவேலுடைய ஆரம்பம் முஸ்லிம் கிடையாது. इस्माइल शुरू आता है, वहां से इस्लाम शुरू नहीं हुआ। அதுல இருந்து 12 கோத்திரம் வந்திருக்கு. वहां से 12 गोत्र निकले। அது வேற. அது ஒரு ஜனம்தான். वो एक लोग हैं। ஆனா முஸ்லிம் வந்து எப்ப ஆரம்பிச்சோம்? முஸ்லிமுடைய திருக்குரான் எல்லாம் எழுதினவங்க யாரு? ये कुरान सब किसने लिखे हैं? पुराना है, तोरा ही तो है। नहीं मोहम्मद। முகமது எப்ப शुरू பண்ணாரோ அப்பதான் முஸ்லிம் ஆரம்பிச்சு. मोहम्मद जब शुरू किया लिखना, वहीं से इस्लाम शुरू। புத்திஸ்ட் எப்ப ஆரம்பிச்சது? बुद्धिस्ट कब से शुरू हुआ? புத்தர் வந்த பிறகுதான். वो बुद्ध व्यक्ति आया उसके बाद। ஆனா கிறிஸ்தவம் ஆரம்பம் எப்பன்னு தெரியுமா? लेकिन मसीहत की शुरुआत कब से है जानते हैं? ஆண்டவர் எப்போ இருக்காரு அப்போல இருந்து ஆரம்பம். परमेश्वर थे उस समय से, आदि से शुरू है। ஆனா முதல் மிஷனரி ஆபிரகாம். पहला मिशनरी अब्राहम। பிரைஸ் தி லார்ட். அது நடந்துட்டே இருக்கு. वो लगातार चलते हैं। ஏன் இன்னைக்கு உலகத்துல அதிக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க? क्यों आज पूरे संसार में अधिक मसीही लोग हैं? உண்மையான மதம், क्योंकि सच्चा एक मार्ग, உண்மையான எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனை கொடுக்கிறது இதுதான். एक अनंत जीवन, सच्चा जीवन यही देता है। அதனால தான் அவங்க அழிச்சு பார்க்கறாங்க, அழிய மாட்டாங்க. उसे मिटाने को कोशिश करते हैं लेकिन ये मिटता नहीं। பெரியது இருக்கு. ये तो बढ़ता जा रहा है। புரியுதா உங்களுக்கு? आप समझें?
அவங்களோட 10 பேர் சாக சொல்லுங்க, उन लोगों में से 10 व्यक्ति को मरने कहो, சாக மாட்டான். नहीं मरेंगे। நமக்கு நல்லா தெரியும். हम अच्छी तरह जानते हैं। இங்க என் கண்ணை மூடிட்டேன்னா यहाँ हम आंख बंद करें तो அங்க திறப்பேன். वहां आंख खोलेंगे, நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. क्योंकि अनंत जीवन हमारे நித்திய लिए। ஜீவன் இல்லாத நரகத்துக்கு போவான். अनंत जीवन जिनमें नहीं वो नरक जाते हैं। ஜீவன் நமக்குள்ள இருக்குங்க. हमारे अंदर जीवन है। இதனால நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. इन कार्यों को अच्छी तरह समझें। ஏதோ பேசிட்டு போக வரல நம்ம. केवल ऐसे ही बातें कर जाने नहीं आए। நம்ம சத்தியத்தை தான் பேசணும். हम सत्य को बताएं। சத்தியம் தான் விடுதலையாக்கும். सत्य ही स्वतंत्र है। எல்லா இடத்துலயும் எல்லா விதத்தையும் வாயை திறக்காதீங்க. सभी जगहों में सब कार्यों के लिए मुंह ना खोलो। எங்க எது திறக்கணும் அங்கதான் திறக்கணும். जिन जिन स्थानों के लिए मुंह खोलना उसी स्थानों में। அதிகம் பேசுறதுனால ஞானி கிடையாது. अधिक बोलने से वो व्यक्ति ज्ञानी नहीं, கொஞ்சம் பேசுறதுனால புத்திவானும் கிடையாது. और थोड़ा ही बोलता है इसीलिए वो मूर्ख भी ஒரு नहीं। ஊழியக்காரன் ஒரு விசுவாசி வாய் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். एक सेवक विश्वासी अपने मुंह को काबू में रखे। Praise the Lord. हालेलुया। வாய் கண்ட்ரோலா இருக்கணும். मुंह में काबू रखे। தேவையற்றது பேசக்கூடாது. नहीं चाहे बातें ना करें, தேவையில்லாத ஜோக்கும் பேசக்கூடாது. नहीं चाहे मजाक की बातें ना करें, ஞானமா பேசணும். ध्यान से बातें करें। புத்திமான் தன் புத்தியை தான் வெளிப்படுத்துவான். ज्ञानवान व्यक्ति अपने बुद्धि को प्रकट करता है। Praise the Lord. हालेलुया। அந்த சகோதரருக்கு ஒண்ணுமே அதுக்கு அப்புறம் பேச முடியல. वो भाई उसके बाद उत्तर नहीं दे सका। கரெக்ட் பாஸ்டர், கரெக்ட் பாஸ்டர். सही पास्टर जी। ஏன் யூதர்கள் இன்னைக்கு நல்லா முன்னேறாங்க? क्यों आज यहूदी लोग इतनी तरक्की में हैं? 1 கோடி கூட கிடையாது. 1 करोड़ लोग भी नहीं। ஏன் கிறிஸ்தவர்கள் முன்னேற்றம் இல்ல? क्यों मसीही लोग को तरक्की नहीं? ஏன் அவங்கள்ட்ட முன்னேற்றம் இல்ல? क्यों उनमें तरक्की नहीं? எதுக்கு கேக்குறீங்கன்னு கேட்டேன். क्यों ये आप पूछे, मैंने पूछा। நிறைய பேர் கேக்குறாங்க பாஸ்டர், பதில் எனக்கு சரியா எப்படி கிடைக்கும்? बहुत से लोग पूछते हैं सवाल, तो मैं उत्तर नहीं दे पाता हूँ। நான் சொன்னேன், मैंने कहा கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய சில சரக்குகள் இல்ல. मसीही लोगों के अंदर कुछ सामग्री होनी चाहिए, वो उनके भीतर नहीं है। ஒன்று தன்னை நேசிக்கிறது போல பரனை நேசிக்கிறது கிடையாது. पहला, जो अपने आप से प्रेम करता है वैसे दूसरों से भी प्रेम नहीं ஆண்டவரை रखता। நேசிக்கிறேன்னு சொன்னா அவன் பொய்யனா இருக்கான். परमेश्वर से प्रेम रखता हूँ कहे, लेकिन वो व्यक्ति झूठा निकलता है। நான் இந்த ராஜுவை நான் நேசிக்கிறேன். मैं राजू से प्रेम करता हूँ, நான் அந்த சகோதரன் उस நேசிக்கிறேன். भाई से भी प्रेम रखा हूँ, அவருக்கு கஷ்டத்துல நான் பங்கெடுக்கல. उनके कष्ट में भागीदारी नहीं எப்படி बना। கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தினா? तो कैसे मैं मसीह का प्रेम प्रकट करूं? ரெண்டாவது சொன்னேன், दूसरा मैंने कहा, கிறிஸ்தவனுக்குள்ள இருக்க ரெண்டாவது ஒரு பெரிய இது ஆண்டவருக்கு விரோதமானது. मसीह के अंदर, मसीही व्यक्ति के अंदर एक बड़ा कार्य है जो परमेश्वर के विरुद्ध है। அது என்னன்னா, वो क्या है? பெருமை. घमंड। ஒரு சின்ன முன்னேற்றம் வந்தானால பெருமையா பேசுறான். छोटी तरक्की पाने से उसे वो बड़ाई करके बताता है। இயேசுவை உயர்த்தி பேச வேண்டிய இடத்துல ஆண்டவர் தன்னை பேசுறான். जिस स्थान में यीशु की बड़ाई प्रशंसा करना है, वहां अपनी बड़ाई कर बैठता है। கர்த்தருடைய பைபிள் தெளிவா சொல்லுது. बाइबल में साफ लिखा है। சில ரதங்களையும், कुछ लोग रथों के विषय, சிலர்கள் குதிரைகளையும், कुछ अपने घोड़ों के विषय மேன்மை பாராட்டுகிறான். घमंड करते हैं। நானோ लेकिन मैं கர்த்தரா இயேசு கிறிஸ்து குறித்து மேன்மை ஆண்டவர் குறித்து மேன்மை प्रभु பாராட்டுகிறான். परमेश्वर यीशु मसीह के विषय घमंड करूंगा। அவங்க முறிந்து விழுந்தார்கள். वो लोग टूटकर गिर पड़े, நாங்க எழுந்து நிமிர்ந்து நிக்கிறோம். लेकिन हम उठकर सीधे खड़े हुए। ஏதாவது புரியுதா? कुछ समझे आप? அது சங்கீதம் 20ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கு. 20वां भजन संगीता के अंतिम वचन है। அதுல கடைசியில இந்த நான் சொன்னது இருக்கு. ये वचन अब जो कहा वहां लिखा है। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। நல்லா கவனிங்க. ध्यान दीजिए, பெருமையா பேசுனவன் जो घमंड की बातें किया முறிந்து விழுந்தான். वो टूटकर गिर पड़ता है। நான் இயேசு குறித்து பேசுனேன். अगर मैं यीशु के विषय कहता हूं, इसीलिए விழுந்து கிடந்த நான் गिरा हुआ मैं எழுந்து उठकर நிமிர்ந்து अब सीधे होकर நிக்கிறேன். खड़ा हूं। அப்ப நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? तो हम सब कैसे थे? இயேசுவை குறித்து நீங்க பேச பேச, यीशु के विषय आप बोलते बोलते, நீங்க ஊழியம் செய்கிறவங்க, जो सेवा करते हैं, கர்த்தரை உண்மையா ஆராதிக்கிறவங்க, सच्चाई से परमेश्वर की அதனால आराधना இந்த करते हैं। சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். इसीलिए ये सत्य को मैं आपसे कहता हूं। நம்மை எழுந்து நிமிர்ந்து நிக்கணும். हम उठकर सीधे खड़े हो जाएं। சொல்லணும். आमीन। கர்த்தர் எங்களை எழுந்து நிமிர்ந்து நிக்க உதவி செய்கிறார். परमेश्वर ने हमारी सहायता की कि हम लोग उठकर खड़े होकर सीधे रहे। சபையில நட்டு நின்னு சாட்சியா சொல்லணும். कलीसिया में खड़े होकर गवाही दे, நான் இப்படி இருந்தேன், मैं पहले ऐसे था, ஆனா என்ன கர்த்தர் எழுந்து நிமிர்ந்து நிக்க உதவி लेकिन செய்கிறார். परमेश्वर ने मुझे उठाकर खड़ा कर सीधा खड़ा रहने की अनुग्रह दिए। எத்தனை சொல்ல முடியும்? कितने लोग ये कह सकते हैं? வேண்டாத உறவுகளை எல்லாம் கட் பண்ணணும். नहीं चाहिए उन रिश्तों को अलग कर दे, निकाल दें। போன்ல அதிகம் தேவையில்லாத அவள்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. फोन में अधिक नहीं चाहिए उन व्यक्तियों से बातें ना करें। அது உங்களுடைய ஜெப நேரத்தை கட் பண்ணி. वो तुम्हारे प्रार्थना के समय को कम कर देगा। Praise the Lord. Praise the Lord. Amen. आमीन। இது வந்து பாஸ்டர் தேலேஜ். ये पासवानों के लिए शिक्षा शासन। व्यवस्था।
போதக சாஸ்திரம் उपदेशक की व्यवस्था, இதெல்லாம் வேணுங்க. ये सब हमें चाहिए। இல்லைன்னா நம்ம எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியாது. नहीं तो हम उठकर सीधे खड़े हो नहीं पाएंगे। ரெண்டாவது தீர்க்க தரிசன ஊழியம், தீர்க்க दूसरा தரிசனம். भविष्य वक्ताओं का सेवक, கர்த்தர் சொல்றார் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் 5வது வசனம் சொல்லுது. पहला कुरिन्थियों 14ஆம் அத்தியாயம் 14वां अध्याय 1வது வசனம் पहला वचन 5வது வசனம் எழுதி और கொள்ளுங்க. 5वां वचन लिख लीजिए। அங்க ஆண்டவர் சொல்ற தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்க वहां लिखा है भविष्यवाणी के वरदान को चाहो। என்று சபையாருக்கு சொல்லப்பட்டது பரிசுத்த பவுல் சொல்றார். पवित्र पौलुस वहां कहते हैं। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। அப்ப சபைக்கு தீர்க்க தரிசன வரத்தை விரும்புனா तो कलीसिया में भविष्यवाणी के वरदान को चाहना है तो இதுல ரெண்டு வெளிப்பாடு இருக்கு. यहाँ दो प्रकटीकरण है। ஒன்று ஆண்டவர் கொடுக்கிற ரெவலேஷன் வெளிப்பாடு. पहले परमेश्वर जो कार्य प्रकट करते हैं அது அது வந்து ரேமாவாகிய வார்த்தை. वो रहमा नामक वचन। இப்ப உங்களுக்கு தெரியும் अभी आप जानते हैं ஆண்டவர் நேரடியாக கர்த்தர் பேசுற வார்த்தை. परमेश्वर सीधे बोलते हैं वो वचन। இரண்டாவது दूसरा வேத வசனமாகிய தீர்க்க தரிசனம். वचन नामक भविष्यवाणी। நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். मैं साफ तरीके से இப்ப பைபிளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். अब बाइबल हमें दिया गया है। இந்த வார்த்தைக்கு லோகாஸ் எழுதப்பட்டிருக்கு. इन वचनों को लोकास ये शब्द दिया गया। நீங்க இப்போ இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை என்பது अगर ये भविष्यवाणी का जो वचन है, இப்ப ஆண்டவர் அந்த ஒரு வசனத்தை அந்த வசனத்துடைய வெளிப்பாடை சொல்றது ரேமா. परमेश्वर एक वचन दिए, उस वचन का प्रकटीकरण बताना रेहमा। இந்த ரெண்டும் சபைக்கு தேவை. ये दोनों कलीसिया को चाहिए। ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சகோதரனோ சகோதரியோ இல்ல வரப்போற காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் தீர்க்க தரிசன வார்த்தை. एक भाई या बहन आते हैं, परमेश्वर उनके जीवन का कार्य को प्रकट करते हैं, ये भविष्यवाणी ஒரு வெளிப்பாடை கர்த்தர் एक கொடுப்பார். प्रकटीकरण का वरदान। அப்ப அது வந்து தீர்க்க தரிசன வார்த்தை தான். वो भी भविष्यवाणी के वचन है। இந்த பைபிள்ல இருக்கிற ஒரு வசனத்தை ரெவலேஷனா வெளிப்பாடா சொல்றதும் தீர்க்க தரிசன வார்த்தை. बाइबल के वचन को प्रकट कर कर समझाना, ये भी भविष्यवाणी की वरदान है। இது ரெண்டும் தேவை. ये दोनों चाहिए। நல்லா கவனிக்கணும். ध्यान दें। இப்ப தீர்க்க தரிசனா இதுலயும் குழப்பம் நிறைய ஒரு குழப்பம் இருக்கு. बहुत से जन ये भविष्यवक्ता इस विषय में उलझन में आ जाते हैं। தீர்க்கதரிசி வேற, தீர்க்க தரிசன வர வேற. भविष्यवक्ता अलग है, भविष्यवाणी की वरदान अलग है। இதுல குழம்பாதீங்க. इसमें उलझन में ना आए। தீர்க்கதரிசி வேற, भविष्यवक्ता अलग है, அவருடைய வார்த்தை வித்தியாசமா இருக்கும், उसका वचन अलग होगा, அவருடைய பார்வையா இருக்கும். उसकी नजरिया अलग है। இப்ப தீர்க்க தரிசன வரம் சபையில எல்லாருக்கும் கிரியை செய்யணும். ये भविष्यवाणी की वरदान कलीसिया में सभीयों के अंदर कार्य करे। சிலவருக்கு கிரியை செய்யும், कुछ लोगों के अंदर ये कार्य करता அது है, வரம். वो वरदान। சிலவங்களுக்கு அந்த வரம் இருக்கும், कुछ लोगों के अंदर ये वरदान है, அது अடையாளம் கண்டுகொள்ளும். उसे पहचाने। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। ரெண்டும் குழம்ப கூடாது. दोनों में उलझन में ना आए। தீர்க்கதரிசி வேற, भविष्यवक्ता अलग है, தீர்க்க தரிசன வரம் வேற. भविष्यवाणी की वरदान अलग है। இதெல்லாம் அந்த வரத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். इस वरदानों को सभी लोग पाएं, அது சமயத்துக்கு ஏற்றபடி அது கிரியை செய்யும். उस समय के योग्य कार्य करेगा। நியாயாதிபதிகள் 4:4 படிக்கும்போது न्यायों के पुस्तक 4 अध्याय 4 वचन में पढ़ते हैं, தேவராள் என்னும் தீர்க்கதரிசி, பெண்கள் ஊழியத்துல தேவராள் என்னும் தீர்க்கதரிசி. महिलाओं के सेवा में एक महिला भविष्यवक्ती। ரைட்டா? सही है। ரெண்டு ராஜாக்கள் दूसरा राजा 22ஆம் அதிகாரம் 22वां अध्याय 14 வசனத்துல 14वां वचन में உல்தாள் என்னும் தீர்க்கதரிசி, உல்தாள் उल्टा लिखा है। ரெண்டு ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. 22वां अध्याय उसका 14वां वचन। வாசிங்க பாஸ்டர். हिल्किया याजक और वो काम अकबर शासन और आसाया फुलता नबी की फुलता हुल्दा लिखा है। பைபிள்ல பெண்கள் தீர்க்கதரிசனம் சொல்லி இருக்கிறார். बाइबल में महिलाएं भविष्यवाणी बोली है। அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் प्रेरितों काम 21वां अध्याय 8வது 9வது வசனம். 8वां 9वां वचन। அப்போஸ்தலர் எடுக்க நேரம் இல்ல, நீங்க எழுதி கொள்ளுங்க. आप लिख लीजिए पहले वचन को। அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் प्रेरितों काम 21वां अध्याय 8-9வது வசனத்துல 8-9वां वचन में பிலிப்புக்கு 4 குமாரத்திகள் இருந்தார்கள். फिलिप्पुस की 4 पुत्रियां थी। அவங்க 4 பேர் எப்படியா இருந்தாங்க? ये चारों बेटी किस प्रकार से थी? பாஸ்டர் ஜி படிங்க. दूसरे दिन हम वहाँ
से चलकर कैसरिया में आए और फिलिप्पुस सुसमाचार प्रचार के घर में जो सातों में से एक था, आकर उनकी यहाँ रहे। उसके 4 कुंवारी पुत्रियां थी और जो भविष्यवाणी करती थी। தீர்க்கதரிசி அல்ல, தீர்க்கதரிசன வரம் உடையவர்கள். भविष्यवक्ता नहीं, भविष्यवाणी की वरदान उनमें थी। Praise God. हालेलुया हालेलुया। Hallelujah. हालेलुया। तो मतलब वो भविष्य वक्ता नहीं थी। नहीं, भविष्यवाणी। तो मतलब हम लोग भविष्यवाणी कर सकते हैं, इसका मतलब ये नहीं कि हम लोग भविष्य वक्ता है। தீர்க்கதரிசி வேற, தீர்க்கதரிசன வரம் வேற. भविष्यवक्ता अलग, भविष्यवाणी की वरदान இவங்க अलग। தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவங்க. ये भविष्यवाणी कहते थे, அந்த வரத்தை உடையவர்கள். उस वरदान को पाया हुआ இப்போ व्यक्ति। உங்களுக்கு அந்த வரம் இருக்கலாம். अब आपके अंदर भी ये वरदान होगा, ஆண்டவர் அந்த சமயத்துக்கு ஏற்றபடி கொடுப்பார். क्योंकि समय के योग्य प्रभु वो वरदान देंगे। Praise the Lord. हालेलुया। எனக்கு கர்த்தர் எந்தெந்த ஊழியத்தை கொடுக்கறா அந்தந்த ஊழியத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் என்னோடு பேசுவார். प्रभु जो जो सेवा मुझे देते हैं, उस सेवा का योग्य बातें मुझे बताते हैं, அந்தந்த நேரத்துக்கு கொடுப்பார். उस समय में ही देंगे। அது வரம். वो वरदान है। ஆனா நான் தீர்க்கதரிசி அல்ல. लेकिन मैं भविष्यवक्ता नहीं। எனக்கு அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கா, அத நான் பேசுவேன். वो वरदान मुझे दिया गया, उस समय में वो बोलूंगा। அந்தந்த நேரத்துக்கு ஒரு இன்னும் ஒன்று சுருக்கமா சொன்னா, सारांश में कहूं, ஒரு சபை ஊழியக்காரர், एक कलीसिया का सेवक, நல்லா கவனிக்கணும், ध्यान दीजिए, ஒரு சபை ஊழியக்காரருக்கு एक कलीसिया के सेवक को சபையில 100 ஆத்துமால் இருக்கான்னா, कलीसिया में अगर 100 व्यक्ति 100 प्राण है तो அந்த 100 ஆத்துமாவை நீ போஷிப்பேன்னு சொல்லி தானே கொடுக்குறார். 100 प्राणों को भी तुम खिला सकते हो, इसीलिए तो आपको दिया है परमेश्वर ने। சொல்லுங்களேன், बताइए, உனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. तुम्हारे अंदर वो सामर्थ्य है, क्षमता। क्षमता है। அப்ப அந்த சபைக்கு என்ன தேவையோ அது ஒன்ன கொண்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? तो उस कलीसिया को क्या क्या चाहिए आपको लेकर प्रभु देंगे या नहीं? देंगे। சொல்லுங்களேன். बताइए। देंगे। சபை நீங்க விசுவாசி இருக்கிறீங்க, विश्वासी अगर हैं, நீங்க சபைக்கு போறீங்க, आप कलीसिया में जाते हैं, உங்க பாஸ்டர் மூலம் உங்க தேவை சந்திக்கப்படும். आपके पासवानों के माध्यम से आपकी जरूरतें पूरा होगा। அத நம்பி தானே நீ போற. उससे भरोसा करके तो आप जाते हैं कलीसिया। அல்லேலூயா. हालेलुया। இல்லன்னா அந்த சபை நமக்கு பிரயோஜனம் இல்ல. नहीं तो कलीसिया में हमारे लिए लाभदायक नहीं। என்ன நம்பி இத்தனை சபை கொடுத்திருக்காருன்னா, मुझ पर भरोसा करके इतना कलीसिया दिए हैं तो, ஊழியக்காரல கொடுத்திருக்காருன்னா, सेवक को दिए हैं तो, விசுவாசிகளை கொடுத்திருக்காருன்னா, विश्वासियों को दिए हैं तो, அதை மேய்க்கவும், उन्हें चराने, அதை காப்பாத்தவும் उनकी रक्षा करने, என்னால் இவனால முடியும் इससे होगा, என்பதை நம்பிதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ये भरोसा करके परमेश्वर उन्हें दिए हैं। அப்போ அந்த ஊழியக்கார तो மூலம் वो सेवक के माध्यम से வசனம் என்ற தீர்க்கதரிசனம் வெளிப்படணும். वचन नाम का भविष्यवाणी प्रकट हो, எதிர்காலத்தில் உள்ள காரியத்தை தீர்க்கதரிசனமா சொல்லணும். भविष्य के दिनों के कार्यों को भविष्यवाणी स्वरूप बताएं, தேவைக்கேற்றபடி जरूरत के अनुसार। ஒரு சுகமளிக்கிற வரம் கிரியை செய்யணும். ஜெபிச்சா சுகமாகணும். प्रार्थना करें तो चंगाई का वरदान कार्य करे। என்ன தேவையோ அந்த வீட்டுக்கு என்ன தேவையோ எந்த காரியமோ அது அந்த ஜெபத்தின் மூலம் செயல்படும். அதை நம்பி தான் அந்த விசுவாசியை தந்திருக்கிறார். उस घर में क्या आवश्यकता है, उस प्रार्थना के अनुसार ही परमेश्वर उस सेवक को वो वरदान दिए हैं। இல்லன்னா அந்த ஊழியக்காரன் செத்து. नहीं तो वो सेवक को कोई लाभ नहीं। பைபிள்ல நல்ல தெளிவா இருக்கு. बाइबल में साफ लिखा है, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடா தான் இருக்கணும். चरवाहों को शब्द को सुनने वाले बेड़े हो। அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம், ஆடுகளிடத்து தொனிக்கிற சத்தம் எப்படிப்பட்ட சத்தம் என்பதை மேய்ப்பன் புரிஞ்சு கொள்ளணும். बेड़ों की आवाज किस प्रकार से है ये चरवा पहचाने। சந்தோஷத்துல கூப்பிடும், खुशियों से भी वो पुकारती है, ஏதாவது ஒரு பிரச்சனையில கூப்பிடும், कोई समस्या से बुलाती है, அந்த டோன்ல கண்டுபிடிக்கணும். उसकी ध्वनि से सेवक पहचाने उसे। இல்ல நான் ஊழியக்காரனே கிடையாது, नहीं तो தொட்டி வச்சிட்டு போடிட்டோம். वो सेवक नहीं, वो अपना बक्सा छोड़कर जाए। பிரைஸ் தி லார்ட். हालेलुया। ரொம்ப சீரியஸா சொல்றேன். थोड़ा सीरियस बात कह दिया क्या, ஆனா சொல்லிதான் ஆவேன். लेकिन बोलना ही पड़ेगा। பிரைஸ் தி லார்ட். Hallelujah. என்னோட போன்ல ஒரு நபர் பேசுறான். एक व्यक्ति मुझसे फोन में अगर बात करे तो அவங்க சத்தத்தை கண்டுபிடிப்போம். उनकी आवाज से मैं पहचान लूंगा। கேட்டு பாருங்க அந்த பாஸ்டர்ட்ட. पास्टर जी से पूछ लो, இவர்ட்ட கேட்டு பாருங்க. इनसे भी पूछ लो, கண்டுபிடிக்கணும் நம்ம. हम उन्हें पहचाने। என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். मेरे बेड़े मेरे शब्द को सुनती है, आवाज को समझती है। ஆடு மேய்க்கிறவன்ட்ட போய் கேளுங்க. जो चरवाहा है उनसे पूछो, அது பல இடத்துல ஆடு அப்படியே மேயும். वो
भेड़े यहाँ वहाँ चरते रहते हैं, அந்த அது போடுற சத்தத்தை கேட்ட மேப்பம் கண்டுபிடிச்சிருவான். उसके चिल्लाने की आवाज से चरवा पहचान जाएगा। அந்த ஆடை ஏதோ ஒரு மிருகம் பிடிச்சிருக்கு, कोई जानवर उस भेड़ को परेशान किया या पकड़ा है, இல்லன்னா ஏதோ கீழே விழுந்திருக்கு. या तो वो गिरा है नीचे। கரெக்டா கண்டுபிடிக்கணும். चरवा पहचान लेता है, முகத்தை பார்த்தே கண்டுபிடிக்கணும், चेहरा देखकर पहचानो, சத்தத்தை பார்த்தே उसकी கண்டுபிடிக்கணும். आवाज से पहचानो। புதுசா இருக்குல்ல, ये नया सा लग रहा है, கண்டுபிடிக்கணுங்க. पहचानना है हमें। ஒரு சபை மேய்ப்பன் அதுக்கு தான் தேவ சமூகத்துல இருக்கணும். एक एक कलिसिया के चरवा सेवक परमेश्वर के उपस्थिति में इसके लिए அதான் बैठना நான் है। திருப்பி திருப்பி சொல்றது, மனுஷனிடத்துல பேசுறது காட்டிலும் அதிகமா தேவனிடத்துல முழங்கால நின்னு ஆண்டவரோடு பேசணும். इसीलिए मैं बार बार कहता हूँ, मनुष्य से बातें करना अधिक छोड़कर परमेश्वर के उपस्थिति में अधिक प्रभु से बातें நான் करना। சபையிலயும் சரி, मैं चाहे कलिसिया में हूँ ஊழியர் या கூட்டத்திலயும் सेवकों की सभा में, அதிகமா பேசுறது இதுதான். अधिक यही सब बताता हूँ, இதுதான் பேசுவோம். यही कार्य बताता हूँ। முழங்கால நில்லு, घुटने में रहो, ஜெபம் பண்ணு, प्रार्थना करो, மற்றவங்க பேசுறது நிறுத்து. दूसरों से बातें करना छोड़ दो। சபைக்குள்ள வந்தா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி कलिसिया के अंदर आते हैं तो फोन स्विच ऑफ करके आइए। அந்த டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, वो अब रुकावट हमें नहीं चाहिए, அந்த கனெக்ஷன் விட்டுறக்கூடாது. वो कनेक्शन प्रभु से हमारा ना रुके। பிரைஸ் தி லார்ட். Hallelujah. இப்ப நான் எதுக்கு சொன்னேன் இது? ये विषय किस के विषय मैंने कहा? தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு. भविष्यवक्ता, भविष्यवाणी इस विषय में। தீர்க்கதரிசி என்றால் வேற, தீர்க்க தரிசனம் வர வேற. भविष्यवक्ता अलग, भविष्यवाणी की वरदान अलग। தீர்க்கதரிசி என்பது ஆண்டவருடைய வாய். भविष्यवक्ता परमेश्वर का मुंह है वो। தீர்க்க தரிசனம் வர என்பது भविष्यवाणी का वरदान जो है, ஆண்டவருடைய இருதயத்துல இருக்கத தீர்க்க தரிசனம் வரம் உள்ளவன்ட்டு அந்த நேரத்துல இந்த பாஸ்டருக்கு இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருதயத்துல இருக்க சொல்லி கொடுப்பா. परमेश्वर के जो हृदय में है, जो लोगों को जरूरत है, वो परमेश्वर इस भविष्यवाणी के वरदान से सेवक के माध्यम से उन्हें बताएंगे। இருதயத்துல இருக்கிற சொல்லுவாங்க. हृदय में जो है वो बताएंगे। ஆனா தீர்க்கதரிசி என்பது लेकिन जो भविष्यवक्ता जो है, ஆண்டவருடைய வாய். वो परमेश्वर का मुंह है। திறந்தாலே பார்த்தாலே தீர்க்கதரிசனம் தான். वो देखते हैं, मुंह खोलते ही भविष्यवक्ता है। அடுத்து ஞான திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. उसके बाद एक ज्ञान की दृष्टि है, नजरिया, ஞான திருஷ்டி. ज्ञान की दृष्टि। நல்லா கவனிக்கணும். ध्यान दे, நடந்துட்டு போகும்போது जब चलते जाते हैं கண்ணை திறந்துருவார். आंख खोल देगा। நான் உதாரணம் பைபிள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல प्रेरितों काम 10वां अध्याय उदाहरण के लिए, போப்பா பட்டணத்துல योप्पा शहर में போப்பா பட்டணத்துல சீமோனுடைய வீட்டுல யார் இருக்கா? பேதுரு இருக்கிறார். सिमोन के घर में पतरस वहां है। சரி, இதெல்லாம் பைபிள் திறக்க கூடாது. बाइबल ना खोलो। அப்போஸ்தலர் 10ல प्रेरितों काम 10वां अध्याय में ஒரு ஃபேமஸான பேர் வருது. யாரு? एक नामचीन व्यक्ति का नाम वहां आता है। वो कौन है? யார் சொன்னா? सिस्टर. आप बोला ना? प्रेज द लॉर्ड सिस्टर, गॉड ब्लेस यू. हालेलुया. हालेलुया। அது கொர்தேல என்ன பண்ணாரு? एक कोर्नेलियस क्या करता था? இத்தாலி தேசத்தான். इताली देश का। இத்தாலியில ஊழியம் பிரபலமாவது கொர்தேலியு தான் காரணம். इटली देश में सेवक बढ़ता गया, इसका कारण ये व्यक्ति है। அவன் நல்லவன், वो अच्छा व्यक्ति है, மற்றவர்களுக்கு இறங்குறவன், दूसरों पर दया करता है, உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவான். उपवास रखकर प्रार्थना करता है। அவனுக்கு ஒரு ஊழியக்காரன் இல்ல. उसके पास कोई सेवक नहीं। கேள்விப்பட்டதுல கரெக்டா இருக்கிறவன். उसने जो कुछ सुना था उस कार्य करने में वो सही था। நான் நல்லா தியானிச்சு பார்க்கறேன். मैंने अध्ययन किया, அவன் கேள்விப்பட்டதுல கரெக்டா இருக்கான். उसने जो सुना वो कार्य करने में वो सही था। நம்ம அன்னைக்கு பைபிளே இல்ல. उन दिनों में बाइबल नहीं, தோல் சுருள் தான் இருக்கும். चरम पत्र था, அத அவன் இங்க கொண்டு வர முடியாது. वो वहां से ला नहीं सकते हैं। அங்க இருக்கிறத ஊழியக்காரன் தான் பேசுவான். वहां जो है वो सेवक निकाल कर पढ़ता அவன் है। கேள்விப்பட்டதுல கரெக்டா இருந்தான். उसने जो कुछ सुना उसमें वो सही था। அவன் என்ன செய்யறான்? தான தர்மம் செய்யறான். वो दान धर्म किया करता था। நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம். हम कुछ नहीं करते, கரெக்டா உபவாசம் எடுக்கிறான். सही उपवास रखा। அவனுக்கு பகல் வேளையில தரிசனத்தை பார்க்கறான். दिन के समय उसने दर्शन देखा। தரிசனம் பார்த்த உடனே दर्शन देखते ही தேவதூதன் வந்து இறங்கி स्वर्गदूत वहां उतरकर அடுத்த கட்டத்தை சொல்லி கொடுக்கிறார். अगला भाग क्या करना है वो सिखाए। நீ போப்பா பட்டணத்துக்கு போ. तो योपा शहर के ओर जा। சீமோன் என்ற பேதுருடைய வீட்டுல இவர் பேதுரு இருக்கிறாரு. इस व्यक्ति के घर में सीमन पतरस वहां पर அவன் रहा है। தோல் பதனிடுகிறவன். वो चमड़े का धंधा करता है। மேல் வரையில இருக்கிறார். ऊपरी कमरे में இவர் वहाँ है। இவர் வருவதற்கு முன்னாடியே इसके आने से पहले ஆண்டவர் அங்க பேசிட்டார். परमेश्वर ने वहां उसको बता दिया। ஞான திருஷ்டி அடைந்தானா वो ज्ञान में वो
दृष्टि கண்ணு திறந்துட்டு இருக்கும்போது आंख खुला है उसी समय கண்ணு திறந்து தான் இருக்கும் आंख तो खुला है அத்தனை படம் அப்படி காமிப்பார் सब एक चित्र के समान उसे दिखाई देता है அதுதான் ஞான சிருஷ்டி वही ज्ञान की दृष्टि Word of knowledge. வேர்ட் ஆஃப் நாலேஜ் கரெக்ட் இப்போ மூணுக்கு வித்தியாசம் தெரியுதா फर्क पता चल रहा है आपको हाँ। ஒரு நாள் ஃபுல்லா ஸ்டடி கொடுத்தா நல்லா இருக்கும் एक पूरा दिन ये स्टडी सभा रखेंगे तो अच्छा होगा நீங்க வர மாட்டீங்க आप लोग आ नहीं पाएंगे நான் பேசிட்டே இருப்பேன் मैं तो बोलता रहूंगा 24 மணி நேரம் பேசணும்னா பேசிட்டு 24 घंटा मैं बोलूं तो बोलता நோ रहूंगा டயர்ட் मैं थकता नहीं பிரைஸ் தி லார்ட் Hallelujah. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது சாதாரண அதான் நான் முதல்ல சொன்னேன் இந்த போதக சாஸ்திரம் மற்றது எல்லாத்தையும் கற்றது ரொம்ப முக்கியமானது சொன்னேன் मैंने इसीलिए पहले कहा ये उपदेशक की व्यवस्था ये सीखना बाकी कार्यों से जरा बहुमूल्य है कठिन है நம்மளை உருவாக்கக்கூடிய ये हमें तैयार करता है நம்மளை வளர்க்கக்கூடிய हमें ये बढ़ाता है லக்கை நோக்கி போகக்கூடிய हमारे लक्ष्य की ओर हमें ले जाता है இது இல்லைன்னா முடியாது ये नहीं तो नहीं होगा நீங்க ரொம்ப பாக்கியவான்ங்க आप बड़े धन्य लोग हैं। எங்களுக்கெல்லாம் எனக்கெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கல मुझे ऐसा किसी ने नहीं सिखाया நான் முட்ல நின்று தான் நிறைய விஷயம் படிச்சேன் मैं बहुत से विषय घुटने में रहकर ही सीखा ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு प्रभु ने सिखाए எனக்குன்னு சில பரிசுத்தவான்கள் வந்தாங்க मेरे लिए कुछ पवित्र जन थे அவங்கள்ட்ட கேட்பேன் उनसे मैं पूछता हूँ அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க बहुत से लोग उनमें से गुजर गए இப்போ ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார் अब एक व्यक्ति है ரைஸ் இப்பவும் கேட்டு படிச்சுட்டு தான் आज भी मैं उनसे पूछता हूँ सीखता हूँ ரொம்ப கவனங்க முன்னே நம்ம ரைஸ் நீங்க ரொம்ப பாக்கியம் आप बड़े धन्य लोग हैं இப்ப மூணு 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 பாயிண்ட் உங்களை புரிஞ்சிருக்கும் தீர்க்கதரிசினா யாரு भविष्यद्वक्ता कौन है தீர்க்கதரிசி भविष्यद्वक्ता परमेश्वर का मुंह भविष्य का मुंह। கரெக்ட் ரெண்டாவது தீர்க்கதரிசன வரத்துடையவன் भविष्यवाणी की जो वरदान पाया हुआ ஆண்டோட இருதயத்துல இருக்கத அவனுடைய வாயில போடுது परमेश्वर के हृदय में है वो परमेश्वर उसके मुंह से बोलता है அடுத்தது ஞான திருஷ்டி வேர்ட் ஆஃப் நாலேஜ் இல்ல பாஸ்டர் ஞான திருஷ்டி ज्ञान की जो दृष्टि है அதுனா என்ன वो क्या है जो विजन दिखता है அப்படியே இருக்கும் இருப்போம் கண்ணு திறந்து தான் இருக்கும் आंख तो खुला ही रहेगा விஷனுக்கு அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு दर्शन नहीं है விஷன் தரிசனம் வேற. वो दर्शन ஞான திருஷ்டி என்பது ज्ञान की जो दृष्टि है கண்ணு திறந்து தான் आंख இருக்கும் तो खुला रहेगा வேற ஒரு வேலையில தான் இருப்பான் कुछ काम करता होगा கர்த்தர் கண்ணை திறப்பார் लेकिन प्रभु आंख खोल देगा எல்லாத்தையும் காமிப்பார் कुछ कार्य उसे दिखाएगा எரேமியாவிட்ட சொல்றாரு यिर्मयाह से कहा அங்க அத பாரு அது என்ன இருக்கு देख वहां क्या है பொங்குற பானை एक भर उमड़ता एक मटका பொங்குற பானை एक मटका उमड़ता है கண்ணை திறந்து காட்டுறேன் आंख खोल कर दिखाए இதெல்லாம் ஞான திருஷ்டி ये एक ज्ञान की दृष्टि சரி விஷன் சொல்றாங்கல்ல சொப்பன வேற விஷன் வேற स्वप्न और विजन अलग है சொப்பனை எப்ப வரும் दर्शन। சொப்பனை எப்ப வரும் स्वप्न कब आता है सोते हैं जब सोने के बाद மாடு விரட்டுற மாதிரி யானை விரட்டுற மாதிரி जैसे हाथी को भगाते हैं कोई बैल को भगाता है சொப்பனம் மூணு விதத்துல வரும் 3 प्रकार से स्वप्न आता है தேவன் கொடுக்கிற சொப்பனம் परमेश्वर देते हैं वो स्वप्न பிசாசு தொல்லையும் திரச்சினால சொப்பனம் परेशानी बढ़ती है इसके माध्यम से भी स्वप्न आता है அதிகம் சாப்பிடறதுனால வர்ற சொப்பனம் अधिक भोजन कर लिए तो भी स्वप्न आता है இப்படி மூணு இருக்கு 3 प्रकार से है அதுல வளர்க்கணும்னா எங்கேயோ போயிட்டே இருக்கும் व्याख्यान करूं तो अलग दिशा में जाएगा தரிசனம்னா என்ன दर्शन क्या நீ முழங்கால நின்னு जब तुम घुटने में रहोगे ஆவில நிரம்பி आत्मा में भरकर அந்நிய பாஷையோடு अन्य भाषाओं के साथ செவிக்கும் போது जब प्रार्थना करोगे கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுப்பார் प्रभु एक दर्शन देता है சொப்பனம் வேற தரிசனம் வேற स्वप्न अलग दर्शन நீ अलग முட்டு போட்டு ஜெபிக்கும் போது தரிசனத்தை பார்க்கற जब तुम घुटना टेक कर प्रार्थना करोगे दर्शन देखते हो தொல்லையும் தரச்சினால் யாராவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க कोई व्यक्ति आपको बहुत परेशान करता है போன் மூலம் फोन के माध्यम से அது உங்க மைண்ட்ல அப்படி செட்டில் ஆகி वो दिमाग में बस जाता है இதெல்லாம் சில காரிய காட்சியை பார்ப்பேன் कुछ कार्य को तुम देखे होंगे இந்த கண்ணு ரொம்ப பவர்ஃபுல் ये आंख बहुत पावरफुल है அதை அப்படியே கேட்சப் பண்ணி वो पूरा कैचअप कर लेता है இருதயத்துல கொண்டு வச்சுட்டு मन में रखता நீ है நல்லா தூங்கிட்டே இருப்ப जब तुम अच्छे सोओगे அப்படியே மூளையில வந்து फिर वो दिमाग में आकर வெட்டுற மாதிரி काटता है कोई ऐसे பேசுற மாதிரி कोई किसी से திட்டுற மாதிரி எல்லாம் தெரியும் कोई आपको डांटता है वैसे दिखेगा ரெண்டாவது சாப்பாடு அதிகமா சாப்பிட்டுட்டேன் दूसरा तीसरा अधिक भोजन कर लिए சாப்பிட்டுட்டு भोजन இது करने के மெடிக்கல் बाद- நாலேஜ் இது மெடிக்கல் நாலேஜ் ये मेडिकल नॉलेज நீ சாப்பிட்டுட்டு நடக்க மாட்டாங்க खाना खाने के बाद चलोगे नहीं யாருமே அப்படி பண்ண कोई भी ऐसा नहीं कर உட்கார்ந்தே இருக்க மாட்டாங்க बैठते नहीं சாப்பிட்ட உடனே இந்த ஐயா மாதிரி படுத்து தூங்கிடுவீங்க खाना खाने के बाद पास्टर जी के जैसा तुरंत सो जाएंगे உடனே படுத்துருவாங்க तुरंत सो जाएंगे இது அங்க ஜீரணம் ஆகாது ये हजम नहीं होता அது வந்து அங்க குடலுக்குள்ள ஃபைட்டிங் फिर अतड़ी के अंदर लड़ाई
அது வந்து மூளையில வரும், वो भी दिमाग में आता அது है, உங்க கண்ணுக்கு வரும். वो आंखों में आता है। தேவன் கொடுக்கிற சொப்பனம் இருக்கு. परमेश्वर देते हैं वो स्वप्न भी है। Praise the Lord. हालेलुया। தரிசனம் என்ன? दर्शन क्या है? நீ முட்டு போட்டு जब तुम घुटना टेक कर ஜெபிக்கும் போது प्रार्थना करते समय ஆண்டவர் கொடுப்பார். परमेश्वर देते हैं, நிறைய காரியத்தை கொடுப்பார். बहुत से कार्यों को बताएंगे। நான் அப்படி பார்த்திருக்கேன், मैं ऐसा देखा हूँ, நிறைய பார்க்கிறேன். बहुत से देखा हूँ। Praise the Lord. हालेलुया। அப்படி நீங்க இதெல்லாம் இப்படி இந்த நாலேஜ்க்குள்ள நீங்க வரணும். इन इसके ऐसे विषय में ज्ञान में हम आगे बढ़े। அடுத்து பிலிப்பி குமாரத்தி 4 தீர்க்க தரிசனம் வரம் பெற்றவர்கள். फिलिपियों के जो बेटियां हैं चारों भविष्यवाणी की वरदान उनमें थी। எப்ப முடிக்கணும் பாஷை முடிக்கலாமா? 16 एक पास्टर जी। मैं तुमसे फीबे के लिए जो हमारी बहन फीबे। और किकिया और कलीसिया की सेविका है, காலிசைக்கு सेविका சேவிக்கா. யாரு? कौन है? विनती करता हूँ। இவங்க ஒரு அதாவது இது கொஞ்சம் கவனிக்கணும். इनमें ध्यान दें। இவங்க எல்லாம் அப்போஸ்தலருடைய கண்ட்ரோல்ல இருந்தவங்க. ये सब प्रेरितों के अधीन थी। ரொம்ப தியானம் பண்ணணும். अध्ययन करें, सही से ध्यान दें। சுயமா வந்தவங்க இல்ல. ये अपने मन से नहीं आए, இவங்க எல்லாம் அப்போஸ்தலருடைய கண்ட்ரோல்ல இருந்தவங்க. ये सब प्रेरितों के काबू में रहती थी। இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரனாகிய யாக்கோபு தான் தலைமை ஊழியக்காரர். यीशु मसीह का भाई याकूब इन सभीयों का मुखिया है। நோட் பண்ணிரணும். लिख लीजिए। பவுலுக்கு கீழ வந்தவங்க. पौलुस के अधीन रहे ये लोग। பவுல் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க. पौलुस के माध्यम से ये लोग उद्धार पाए थे। அப்ப கெங்கே ஊர்ல तो एक गेंगे जो गांव है, இந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் கெங்கே ஒரு சபைக்கு பேயோல் வந்தார். फीबे वो व्यक्ति आई। ஓகே, அப்ப இவங்க எல்லாம் பவுல் அப்போஸ்தலனும் தலைமை ஊழியக்காரனுக்கு கட்டுப்பட்டவர். प्रेरित पौलुस भी मुखिया जो सेवक है याकूब उनके अधीन थे। அடுத்தது பீட்டர், पत्रस அவரும் வந்து இஸ்ரவேலுக்கு சபை அப்போஸ்தலன். वो इजरायलियों का प्रेरित है। இவரும் வந்து தலைமை ஊழியக்காரனாகிய யாக்கோபுக்கு கட்டுப்பட்டு ये भी मुखिया प्रेरित जो सेवक है याकूब इनके अधीन रहे। சகோதரிகளாகிய நீங்க बहनें आप ஊழியம் செய்றீங்கன்னா अगर सेवा करते हैं तो உங்களுக்கு ஒரு தலைமை இருக்கணும். आपको एक मुख्य व्यक्ति होना அவங்க चाहिए, கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கணும். उनके अधीन आप रहो। அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையின் படிதான் ஸ்திரீகள் மேய்ப்பர்களாக இருந்திருக்காங்க. तो इन वचनों के अनुसार ये स्त्रियां एक चरवाहा बनकर थी। 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் पहला तीमुथियुस इसके दूसरा अध्याय 11-12 படிக்கும்போது 11-12 वचन में पढ़ते हैं। First Timothy chapter 2 verse 11 and 12 அங்கே பார்க்கும்போது हम भी देखते हैं। படியே। इसी प्रकार से स्त्री को भी गंभीर होना चाहिए, दोष लगाने वाली ना हो, पर सचेत और सब बात में विश्वास योग्य। விசுவாசிக்கு யோக்கிய. विश्वास योग्य। எப்படி இருக்குறாங்க பாத்தீங்களா? ये सब स्त्रियां कैसी थी देखिए। 11-12 தானே? ना 12 12 கூட. सेवक एक ही पत्नी के हाँ। पति हो ஓ, और बाल बच्चे और अपने घरों का अच्छे प्रबंध करने जानते हैं। இவங்க குவாலிஃபைடா இருக்கணும். ஒரு 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 ஊழியக்காரி एक सेविका எப்படி இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லி கொடு. कैसे रहना ये वचन हमें सिखाती है। एक ही पत्नी। கண்ட்ரோல் கரெக்டா அந்த வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். वचन के आधार हो। அந்த பாடத்தை தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் சொல்லி கொடுக்கிறார். तीमुथियुस को पवित्र पौलुस ये सिखाते हैं। 1 கொரிந்தியர் 11:3 கூட படிங்க. 1 கொரிந்தியர் 11 तीसरा वचन। पहला कुरिन्थियों 11वां अध्याय तीसरा 1 वचन। कोरिन्थियर chapter 11 verse 3। परंतु मैं चाहता हूं कि तुम यह जान लो कि हर एक पुरुष का सिर मसीह है और स्त्री का सिर पुरुष है और मसीह का सिर परमेश्वर है। Praise God। நோட் பண்ணிருங்க, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிருங்க. ये बड़ा ही मुख्य இதை भाग है, इसे नोट நான் முடிக்க போறேன். मैं यही समाप्त करूंगा। இது அதாவது சபைகள்ல ஸ்திரீகள் எப்படி எல்லாம் ஊழியம் செய்தாங்க என்பது இவ்வளவுதான். कलीसिया में स्त्रियां कैसे सेवा की इतना ही। லாஸ்ட் பாயிண்ட் இப்ப படிச்சோம். लास्ट पॉइंट अब हमने पढ़ा। அதுல என்ன எழுதி இருக்கு சொல்லுங்க? इसमें क्या लिखा है? இயேசுவுக்கு தலை யாரு? मसीह का सिर कौन? आदमी परमेश्वर। அந்த அடிப்படை படிச்சிருங்க. சரி, அடுத்தது புருஷனுக்கு தலை யாரு? पुरुष का सिर कौन? मसीह। கரெக்ட். மனைவிக்கு தலை யாரு? स्त्री
या पत्नी का सिर कौन? पुरुष। இப்ப லெவல் பாருங்க எங்க இருந்து எங்க ஆரம்பம் अब कहां से कहां वो देखिए, பிதா पिता, குமாரன் पुत्र, புருஷன் पुरुष, மனைவி पत्नी। கரெக்டா வந்துட்டா सही से आया ना? அப்ப ஃபுல் கண்ட்ரோல் எங்க இருக்கு तो सब किसके काबू में है? गॉड परमेश्वर के। அங்க இருந்தா எல்லாமே வரணும் वहां से सब आए। இந்த கண்ட்ரோலுக்குள்ள தான் ஒரு ஸ்திரீ ஊழியம் செய்யணும் एक स्त्रियां ऐसी काबू में रहकर सेवा करें। ஒரு பாஸ்டர் இப்படிதான் ஊழியம் செய்யணும் एक पास्टर भी ऐसे ही सेवा करे। ஒரு சபை இப்படிதான் இருக்கணும் एक कलीसिया भी ऐसे रहे। அங்க பிரச்சனையே இருக்காது वहां समस्या नहीं होगी, மகிமையா இருக்கும் महिमा सा होगा। இப்படிதான் கர்த்தருக்கு இந்த வரத்தின்படிதான் இந்த வரம்புக்குள்ளதான் சபைகள்ல கிரியை செய்யணும் इस वरदान और इस नियम के अनुसार ही कलीसिया में कार्य हो। கிருபைகள் अनुग्रह, தாளந்துகள் டேலண்ட் उनको टैलेंट ஊழியங்கள் और सेवाएं, வரங்கள் वरदान, இதெல்லாம் இப்படிதான் உபயோகித்து கட்டணும் ये सब को ऐसे उपयोग करके हम काम में लाएं। நம்ம வேற அதிகாரம் செலுத்தக்கூடாது कोई अधिकार ना जताएं, யார் இடத்துல போய் அதிகாரம் செலுத்த किसी முடியாது के ऊपर अधिकार जता नहीं सकते। பெண் அப்போஸ்தலர்கள் ஊழியத்துல அன்றைக்கு வேதத்துல இல்ல उन दिनों में महिला प्रेरित सेवा में नहीं है, இல்ல नहीं। பெண் ஊழியக்காரங்க और महिला सेवक ஊழியக்கார அது அப்போஸ்தலருடைய கீழே தான் ஊழியம் செய்யறாங்க प्रेरित के अधीन वो सेवा करती है, ஊழியக்காரர்களா இருந்து செய்தாங்க सेविका बनकर सेवाएं की। எல்லாரும் அந்த அப்போஸ்தலருக்கு கீழே தான் सभी लोग उस प्रेरित के अधीन। அதனால தான் பைபிள்ல அப்போஸ்தல முதன்மையா इसीलिए வச்சிருக்காங்க प्रेरित को बाइबल में मुख्य स्थान दिया गया। நம்ம அப்படிதான் அந்த கண்ட்ரோலுக்குள்ள வரணும் हम वैसे क्रमानुसार आए। சரி நம்ம 16ஆம் தேதி தொடர்ந்து படிப்போம் 16वां तारीख को आगे हम अध्ययन करेंगे। பிரைஸ் தி லார்ட் हालेलुया, ஹalleluya हालेलुया।